கோவையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காண்போம். இரவு 11 மணிக்கெல்லாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி, அதாவது ஏர்போர்ட் பின்னால் 19 வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு போதையிலே வந்திருக்கிறாங்க. கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கணில் போட்டுட்டு 3 பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண் சொல்லதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு நாக்கு கூட கூசுது. ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார். பிறகு அந்த மயக்கம் தெளிந்த உடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து, ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். நாங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம், நாகரிகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பத வைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கிறவருடைய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி 2013ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தாதன்குளங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த நமது முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை, மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களையும் அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார். கரூரில் நடந்த 41 பேர் படுகொலை, அப்படி தான் சொல்லணும். அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆனால் இந்து வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் கேட்கணும். முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர்கள், ஊடக நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள், கோயம்புத்தூரில் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது. மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார், இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார். கோவையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.